பார்ட்டி கல்ச்சர்னா என்ன? சமூக வலைதளத்துல ரொம்ப வேகமா ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. இனிமேல் சமூக வலைதளங்கள்ல இந்த விஷயத்தை யாருமே விவாதிக்க கூடாதுன்னு நீதிமன்றம் ஒரு தடைய போட்டிருக்காங்க. விஜய் அவரு 3வது முறையா கல்வி விருது வழங்குற விழாவில கலந்துக்க போறாரா? முதன் முறையா சிம்பு அவரு திருநங்கையா நடிக்க போறாங்களா? தமன்னா அவங்க இந்த சோப்புக்கு பிராண்ட் அம்பாசிடர் ஆயிட்டாங்களா? வாங்க என்ன ஆச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தே தனுஷ் அவருடைய பெயர், அதாவது ஏதாவது பிரபலங்கள் விவாகரத்துன்னு அறிவிச்சாலே போதும், தனுஷ் அவரை குறிப்பிட்டு தேவையில்லாம தாக்கி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நேரமோ என்னமோ தெரியல, அவருக்கு மட்டும் தொடர்ந்து அந்த ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. சொல்ல போனா சுசித்ரா அவங்க சமீபத்துல தனுஷ் அவரை பத்தி பேசும்போது இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொன்னது ரசிகர்களுக்கும் கோவத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா அவர் அவருடைய பட வேலைகள்ல கவனம் செலுத்திட்டு இருக்கும் போது தேவையில்லாம அவரோட பெயரை எதுக்கு எல்லாரும் இழுத்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி, இந்த நிலையில பார்ட்டி கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இப்ப பிரபலங்கள் கிட்ட ரொம்ப அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்காம். பொதுவா ஒரு நடிகரை எடுத்துக்கலாம். இப்ப அவங்க திரையுலகில பெரிய நடிகர் ஆனதுக்கு அப்புறம் பார்ட்டிகள் எல்லாம் நடத்துவாங்களாம். அங்க சக நடிகர்கள் எல்லாம் தயாரிப்பாளர்கள் இவங்களை எல்லாம் கூப்பிட்டு விருந்து வைப்பாங்களாம். ஒரு குழுவா அப்படியே டீம் ஆயிருவாங்களாம். அடுத்தடுத்த படங்கள்ல தங்களோட டீம்ல உள்ளவங்களுக்கு வாய்ப்பு தரது தொடங்கி டீம்ல இருக்கிறவங்களை மேல கொண்டு வரது பத்தி பல விஷயங்களை பேசுவாங்களாம். சொல்ல போனா சில நேரத்துல இந்த கேங் ஒரு சில நடிகர்களை பத்தி புரளி பேசுறது, அதாவது வதந்திகளை கிளப்பி விடுறது, இந்த மாதிரி விஷயங்களை கூட பண்ணுவாங்களாம். இப்படிப்பட்ட விஷயங்களை தான் பார்ட்டி கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்களாம். இதுதான் இப்ப சமூக வலைதளத்துல வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. இத பத்தி நிறைய கேள்விகளும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே போல ரவி அவங்களும் ஆர்த்தி அவங்களும் இந்த விவாகரத்து விஷயத்துல மாத்தி அறிக்கையை பதிவிட்டு சமூக வலைதளத்தையே ரொம்ப பரபரப்பா வச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். இவங்க 2 பேருக்குமே நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது ரவி அவர் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை சமூக வலைதளத்துக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு. இதை தொடர்ந்து நீதிமன்றம் இந்த மாதிரி இந்த விஷயத்தை இனிமேல் சமூக வலைதளங்கள்ல 2 பேரும் மாத்தி அறிக்கை வெளியிடக்கூடாது, சமூக வலைதள ஊடகங்களும் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு இதுக்கு ஒரு தடை விதிச்சிருக்காங்க. அடுத்து விஜய் அவர் பாத்தீங்கன்னா அவருடைய கல்வி விருது வழங்குற விழாவை 3ஆம் ஆண்டு நடத்த இருக்காரு. 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வுல நல்ல மார்க் வாங்கினவங்களுக்கு இவர் கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாரு இல்லையா? அதை தொடர்ந்து 3வது வருஷமா இவர் இதை ஸ்டார்ட் பண்ண இருக்காரு. சோ எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிம்பு அவர்கள் அடுத்து திருநங்கையா நடிக்க இருக்காருன்னு ஒரு நியூஸ் வெளியாச்சு. ரசிகர்கள் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல கதை இருக்கும், இந்த படத்துல தான் இவர் இது நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொந்த தயாரிப்பு பற்றி சிம்பு அவர் சொல்லும் போது, நானே தயாரிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன், சமரசம் இல்லாம நான் நினைக்கிற விதத்துல படத்தை உருவாக்க முடியும், இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காராம். அதாவது எஸ்டிஆரோட 50 படத்தை ஃபர்ஸ்ட் ராஜ்கமல் பிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் சிம்பு அவர் இந்த ஒரு முடிவை எடுத்தாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா சிம்பு அவர் இந்த படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரத்துல நடிக்க இருக்குதா நியூஸ் வெளியாகி இருக்கு. திருநங்கை அப்படிங்கிற மாதிரி கதாபாத்திரங்கள் எல்லாம் இதுல இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இவரே ஒரு சில விஷயங்கள் சொல்லிருக்காரு. வித்தியாசமான கதாபாத்திரம் கிடைக்கும் போதுதான் நடிப்பு நம்மளோடது வெளிப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத. இப்படி இது ஒரு பக்கம் இருக்கு. தமன்னா அவங்க இந்த சோப்புக்கு பிராண்ட் அம்பாசிடர் ஆயிட்டாங்களா? மைசூர் சாண்டல் சோப் தான் இந்த நிறுவனம். அதாவது இந்த சோப்பு பிரபலப்படுத்துறதுக்காக 2 வருஷத்துக்கு 6.20 கோடி கொடுத்து ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க தமன்னா அவங்கள. சில கன்னட அமைப்புகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க. கர்நாடக தாண்டி இந்திய அளவுல இந்த சோப்பை கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறதா அந்த மாநில அமைச்சர் MP பட்டேஸ் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைச்சிருங்க.